நண்பர்கள் சந்திப்பு. இன்று இரவு 7:30 மணிக்கு 2 நண்பர்கள் என்னுடன் சேர்த்து 3 பேரும் சந்தித்தோம். திருவிக்கா கால்பந்து மைதானத்தில் நாங்கள் மூவரும் சந்தித்தோம். நாங்கள் மூவரும் எப்பொழுது சந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாங்கள் சந்தித்து பேசுவது வழக்கம். ஒருவர் கிஷோர், அவர் அகரத்தில் தான் இருக்கிறார். இன்னொருவர் முருகன், கெனடி ஸ்கொயரில் 2வது வடக்கு தெரு, அதில் தான் அவர் இருக்கிறார். அவர் பாம்பேயில் வேலை பார்க்கிறார். இவர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறார். இந்த கிஷோர் எனக்கு ஒரு 15 வருஷமாக தெரியும். முருகன் அவங்க ஃபேமிலி எல்லாருமே எனக்கு தெரியும். இருந்தாலும் சமீபத்தில் தான் 2 பேருக்கும் தொடர்பு அதிகம். அந்த வகையில் இன்றைக்கி எல்லோரும் மீட் பண்ணோம், பேசினோம். சும்மா ஒரு கேஷுவல் டாக் தான், பெரிய எந்த விஷயமும் இல்லை, பேசணுங்கிறதுக்கு தான். பேசி முடித்தோம். டீ சாப்பிட்டு எல்லாம் கலைஞ்சி போயிட்டோம். எப்போ வந்தாலும் ஃபோட்டோ எடுத்துக்கிறது வழக்கம். அப்போ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பார்க்கிலே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த பதிவோடு அதையும் சேர்த்து வைப்பேன். இது எல்லாமே சேர்த்து என்னுடைய யூடியூப் சேனலுக்கு போயிடும். இப்போ கெனடி ஸ்கொயர் மெயின் ரோடு வந்தாச்சு. மணி ஆச்சு, கிட்டத்தட்ட 8:45 ஆச்சு, 9 போகுது. சாப்பிட்டு படுக்க வேண்டியது தான். ஸோ இந்த நண்பர்களுடைய சந்திப்பு தொடர்பு ரொம்ப நாளாக தொடருது. இது எப்பெல்லாம் நாங்கள் சந்திக்கிறோமோ, நான் இருக்கிறேன் அவைலபிள், வீட்டில் இருக்கிறேன், அவரும் வீட்டில் இருக்கிறாரு. அவர் சண்டே மாத்திரம் ஃப்ரீ. ஆனால் இன்றைக்கி அவர் கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கிட்டார். முருகன் திரும்பி ஊருக்கு போகிறாரு. திரும்பி அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இங்கே அடிக்கடி மீட் பண்ணலாம். இவருக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது, கிஷோருக்கு. அதனால் என்ன, நாங்கள் ஃபோனில் பேசிக்குவோம். நான் குட் மார்னிங் சொல்லுவேன், அவரும் குட் மார்னிங் சொல்லுவார். அவர்களுக்கு நண்பர்கள் இருக்கார், எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, அவருக்கு நண்பர்கள் இருக்காங்க. எப்படி ஒரே இடம் தானே, ஒரே பெரம்பூர் தானே, அப்படிங்கிற வகையில் எல்லாமே போயிட்டுருக்கு. நல்லாவே போயிட்டுருக்கு எல்லாமே. அதனால் அவங்களுக்கெல்லாம் குட் நைட் சொல்லிட்டேன். இனிமேல் யாருக்கும் குட் நைட் சொல்கிறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை. அதனால் வீட்டுக்கு போக வேண்டியது தான். நைட்டில் பொதுவாக நான் டீ சாப்பிட்றது இல்லை, பட் ஒரு கம்பெனிக்காக தான் டீ சாப்பிட்டோம். அப்படியே அவர் 2 வீலரில் வந்தார், அப்படியே போயிட்டார். அவர் நடந்தே போயிடுவார் அகரத்துக்கு. அங்கேருந்து பக்கம்தான், பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இருக்கார் அகரத்தில். நான் இப்போ நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அதான் வெரி சிம்பிள். எல்லாருக்கும் குட் நைட் சொல்லி வந்தாச்சு. இதை யூடியூப்பில் போடுவேன். யூடியூப்பில் போட்டால் அது ஞாபகமாக இருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் ஞாபகமாக இருக்கும். அவ்வளவுதான்.